பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறார், மகளே நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மகனே நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது? ரொம்ப ஆச்சரியமானது. வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட அநேக மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிலர் தாங்களாக ஆண்டவரை தேடி வந்தார்கள், ஆனால் சிலரை ஆண்டவர் தேடி போய் தனக்கென்று கண்டுபிடித்துக் கொண்டு வந்தார். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, கரவல் ஆடுகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் கண்டேன். நான் அவனை கண்டுபிடித்தேன், அவனை எனக்கென்று பிரித்தெடுத்தேன், அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே அவனை சந்தித்து அவனை பிரித்தெடுக்கிறார் ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவ்விதமாய் தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், மோசேக்கு பிறகு யோசுவாவை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இப்படி தேவன் தன்னுடைய வேலையை நிறைவேற்றுவதற்கு அவர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அநேக சமயங்களில் ஆச்சரியமாயிருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் பாருங்கள். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் தன்னோடு கூட ஊழியம் செய்வதற்கு 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டாரே, படித்தவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, பெரிய திறமைசாலிகளை தெரிந்து கொள்ளல. அவரோடு கூட இருந்த சீஷர் கூட்டத்தில் அதிகமான பேர் படிப்பறிவில்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், சாதாரணமானவர்கள், லோ பீப்புள், சாதாரண நிலைமையில் இருந்தவர்களை, சமுதாயத்தில் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மீன் பிடிக்கிற மக்களை குறித்து, அந்த மீன் பிடிக்கிற அந்த மனிதர்களை குறித்து அறிந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து கடல் 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 அதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டு அவளை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன். எனக்கு அன்பான அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமானது. அப்ப ஆண்டவர் படிச்சவங்களை தெரிந்து கொள்ள மாட்டாரா? அவர்கள் பிரபலமானவர்களை தெரிந்து கொள்ள மாட்டாரா என்றால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார். சவுலை பவுலாய் மாற்றினார். அந்த பவுல் கமாலியலின் பாதப்படியில் அமர்ந்து படித்தவர். ஆகவே அப்படிப்பட்ட மக்களை சந்திக்க அவரையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் சில சமயத்தில் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது, விளங்கிக் கொள்ள முடியாதது. என்னுடைய ஊழிய பாதைகளை ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்த நடத்தின பாதையை நினைக்கும் போது நான் இன்றும் எனக்குள்ளே ஆச்சரியப்படுகிறேன். எப்படி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? எப்படி என்னை இப்படி ஒரு ஆளாக உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரே, என்னால் அதை கிரகிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் உண்டு. என்றால் நான் அவரை நம்பவும் இல்லை, நான் அவரை தேடி போகவும் இல்லை. அவராக என்னை தேடி வந்தார், எனக்கு அற்புதம் செய்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை உருவாக்கினார், இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நிறுத்தி இருக்கிறார். நான் இதை நினைக்கும் பொழுது அவருடைய மகத்துவமான காரியங்கள் ஆச்சரியமானவைகள். எனக்கு அன்பான தேவன் எப்படி அவர் தெரிந்து கொண்டு செய்கிற காரியம் என்ன? என் வாழ்க்கையில நடந்த அந்த காரியத்தை தான் ஆண்டவர் இந்த 2 நாட்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். நான் எப்படி உன்னை சந்தித்தேன், எப்படி உன்னை உருவாக்கினேன், எப்படி உன்னை நடத்தி வந்தேன் என்பதை என் ஜனங்களோடு நீ பகிர்ந்து கொள் என்று சொன்னார். ஆகவே அதைத்தான் நான் இதுவரை வேற எங்கும் சொல்லாத அநேக காரியங்களை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள முடியாது இருக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் நான் இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது இருக்கிறேன். இந்த முதல் நாளிலே இயேசு என்னை சந்தித்து என் வாழ்க்கையில் அவர் செய்த 3 அற்புதங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அந்த 3 அற்புதங்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்திலே பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். அவர் என்னை சந்தித்த அந்த 3 நிகழ்ச்சிகள் என் வாழ்க்கையை மாற்றின சம்பவங்கள். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் என்னை சந்தித்த போது
அவர் ஒரு பரிகாரியாக, சுகமளிக்கிறவராகத்தான் இயேசு என்னை சந்தித்தார். சிலரை ஆண்டவர் இரட்சகராக முதலாவது சந்திப்பார், அதன் பிறகு சுகமளிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்துவார், அதன் பிறகு அபிஷேக நாதராக வெளிப்படுவார், தேவைகளை சந்திக்கிறவராக வெளிப்படுவார். ஆனால் என்னை ஆண்டவர் சந்தித்த பொழுது பாருங்கள், முதலாவது சுகமளிக்கிறவராக அவர் என்னை சந்திக்க வந்தார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 38 ஒரு மனுஷன் 38 வருஷம் ஒரு மனிதன் வியாதி படுக்கையிலே, மரண படுக்கையிலே படுத்திருக்கிறான். அவன் இயேசுவை தேடி போகவில்லை, அவன் இயேசுவை பற்றி அறிந்திருக்கவும் இல்லை, தன்னை சந்திக்கிறவர் இன்னார் என்று அவனுக்கு தெரியவும் இல்லை. ஆனால் பாருங்கள், இயேசு அவனை தேடி போய் அவனுக்கு அற்புதம் செய்து அவனை சாட்சியாக எழுப்பினார். முதலாவது தன்னை சுகமளிக்கிறவராக அவனுக்கு வெளிப்படுத்தி, இரண்டாவது அவன் இரட்சகராக தன்னை வெளிப்படுத்துகிறார். 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, இதோ நீ சுகமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. முதலாவது அவனை சுகமாக்கிவிட்டு இரட்சகராக தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அப்படித்தான் ஆண்டவர் எனக்கும் வெளிப்படுத்தினார். இதே கிராமத்திலே பிறந்து வளர்ந்து, அது ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தபடியினால் தெய்வத்தின் மீது அதிக ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருந்தது. சின்ன வயசுல இருந்தே தெய்வத்தை குறித்த ஒரு பக்தி எனக்குள்ளே காணப்பட்டது. காரணம், என்னுடைய வீட்டில் ஒரு பாட்டி இருந்தார்கள். தினந்தோறும் ராத்திரில ராமாயண மகாபாரதம் கதை சொல்லுவாங்க. அதை கேட்டு 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 தெய்வத்தின் மீது ஒரு பக்தி உண்டாயிற்று. நாம் எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரை சொல்லிக் கொடுங்க, வேத வசனத்தை சொல்லிக் கொடுங்க, அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளரும், ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும். அல்லேலூயா. சின்ன வயசுல எனக்கு அப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டபடியினால் தெய்வத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கி எனக்குள்ளே உண்டாயிற்று. தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்தோடு பேசணும், அந்த தாகம் வாஞ்சி எல்லாம் கூட என் உள்ளத்திலே காணப்பட்டது. சிறு வயதிலிருந்தே அப்படி ஒரு பழக்கம் எனக்குள்ளே உண்டாயிற்று, ஒரு வாஞ்சி எனக்குள்ளே உண்டாயிற்று. சென்னைக்கு என்னுடைய தாப்பனார் பிசினஸுக்காக போனபடியினால் சென்னையிலே பாடி என்று சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருந்தோம். அங்க இருக்கும்போதுதான் அங்குள்ள ஒரு ஸ்கூல்ல, ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி சிலர் சொன்னார்கள். அங்குதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாய் நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர், மெய்யான தேவன் என்றெல்லாம் சொல்லப்பட்ட போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை நம்ப முடியவில்லை. சில வாலிபர்கள் வந்து இயேசுவை பற்றி எனக்கு சொன்னார்கள். நான் உன்னை கேட்பேன், இயேசு தெய்வமே கிடையாது. நான் வாதாடின விதம் இன்னைக்கு யோசித்து பார்த்தா முட்டாள்தனமான காரியங்களை எல்லாம் அந்த நாட்களில் நான் செய்தேன். நான் சொன்ன, இயேசு காந்தியை போல, நேருவை போல ஒரு மனிதர், ஏதோ வந்தாரு, சில நல்ல காரியம் செய்தாரு, போயிட்டாரு, அவர் தெய்வமே கிடையாது என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வாதாடினவன். இன்னும் சில வாலிபர்கள் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னா நிறைய கேள்வி எல்லாம் கேட்பேன். இந்த முட்டாள்தனமான கேள்விகள் இருக்கு பாருங்க. இப்ப யோசித்து பார்த்தா நான் எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறேன் நினைப்பது உண்டு. அவ்விதமான கேள்விகளை கேட்டு அவளை பரிகாசம் பண்ணி அனுப்பி விடுவேன். அவ இயேசுவை ஒரு தெய்வமாக, ஆண்டவராக கூட நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா நிறைய இந்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஆண்டவர்னு சொன்னா இயேசுவும் ஒரு தெய்வம் ஏற்றுக்கொள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, எத்தனையோ தெய்வம் இருக்கு, அல்ல இயேசுவும் ஒருவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்கள்ல இயேசு ஒரு தெய்வமாகவே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு தெய்வமாகவே நான் நம்பவில்லை. என்னிடத்துல பேசினவங்களுக்கு நான் கேள்வி கேட்டு பரிகாசம் பண்ணி அனுப்பி விடுவேன். ஆகவே அப்படி ஒரு வைராக்கியம், எதிர்ப்பு எனக்குள் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் எப்படி இன்னைக்கு அவரை குறித்து அறிவிக்கிற ஒரு மனுஷனாய் மாற்றி இருக்கிறார். அதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவர்களை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே ஆண்டவர் நான் மிகுந்த பக்தி உள்ளவனாயிருந்து அதிலே ஒரு வைராக்கியம் காண்பித்தபடியினால் ஆண்டவர் என்னை சந்திக்க சித்தம் கொண்டார். அந்த சமயத்துல தான் பாருங்க, என்னுடைய 14வது வயதிலே நான் சென்னையிலே ஸ்கூலிலே படித்துக் கொண்டிருந்த போது ஒரு கொடிய வியாதி என்னை தாக்கினது. அந்த வியாதி என்னுடைய இருதயத்தை பாதித்தது. என்னுடைய இருதயம் வீங்கிவிட்டது. இந்த வலது கால் செயலற்று போனது. நான் நடக்க முடியாதபடி படுத்த படுக்கைக்குள்ளானேன். மெட்ராஸ்ல பெரிய பெரிய டாக்டரிடத்துல என் பெற்றோர் என்னை கொண்டு போனார்கள். ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணாங்க. பல டாக்டர்கள், ஒரு டாக்டர் முடியாதுன்னா அடுத்த டாக்டர், ஒரு டாக்டர் முடியாதுன்னா அடுத்த டாக்டர், இப்படி ஏராளமான பணத்தை அதற்காக செலவழிது. ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சாங்க.
ஆயிரக்கணக்கான மாத்திரைகளை நான் விழுங்கி இருக்கிறேன். அது சில ஒரு டாக்டர் சொன்னார், 1 மணி நேரத்திற்கு இத்தனை மாத்திரை சாப்பிடணும். என் கால் அசைக்க முடியாது, இருதயம் வீங்கி போச்சு, படுத்த படுக்கையா இருந்தேன். என்னுடைய தாயார் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அலாரம் வச்சு நான் நைட்டெல்லாம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எழும்பி 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 எனக்கு மாத்திரை கொடுப்பார்கள். எப்படியாவது மகன் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. 14 வயசுல வீட்டுல ஒரு ஆள் மரணப்படுக்கையில் இருந்தா உன் குடும்பம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்ப எங்களுடைய வீட்டுல துக்கம், கண்ணீர், வேதனை. அப்படி ஒரு மரணப்படுக்கையில நான் படுத்திருந்த போது ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு சொந்தக்காரங்க சொன்னாங்க, மெட்ராஸ்ல அயனாவரன்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கிருந்து என்னுடைய உறவினர் ஒருவர் சொன்னாங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்கிறார், உங்களுடைய மகனை கொண்டு வாங்க. என்னை தூக்கிட்டு தான் போகணும், தூக்கி கொண்டு கார்க்குள்ள வைக்கணும், தூக்கி கொண்டு தான் ஆஸ்பத்திரிக்குள்ள போனோம். என்னை தூக்கிட்டு போனார்கள். அந்த டாக்டர் பாருங்க, என்னுடைய சட்டையை கழட்டினா எலும்பும் தோலுமா இருந்தேன். சட்டையை கழட்டினா இறுதி அப்படி பல்ஜ் ஆகி இருக்கு, அப்படி வீங்கி இருக்கிறத வெளியிலிருந்தே பார்க்கலாம். அந்த இருதயம் அப்படி வீங்கி இருக்கிறது வெளியிலிருந்து பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு என் இருதயம் பாதிக்கப்பட்டுட்டு ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போன எல்லாம் பார்ப்பாங்க, எலும்பும் தோலுமா அப்படியே தூக்கிட்டு போவாங்க, ஒரு எலும்பு கூட தூக்கிட்டு போற மாதிரி பரிதாபமா பார்ப்பாங்க. என்னன்னு விசாரிப்பார்கள். அந்த டாக்டர் பாருங்க என்ன ரொம்ப கரிசனை அன்பா கவனித்தார். ரொம்ப என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சோதனை பண்ணி சில டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணினாங்க. ஆலோசனை பண்ணிட்டு கடைசியில சொன்னாங்க, இருதயம் முழுவதும் பாதிக்கப்பட்டுட்டு இனிமேல் மருத்துவத்தால் சுகமாக்க முடியாது, அவ்வளவுதான், இனிமேல் மருத்துவத்தால குணமாக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இது 68ஆம் வருஷம் நடந்தது. 30 வருஷத்துக்கு முன்னால இயேசு முதல் முறை என்னை சந்திக்க வந்தார். அந்த 30 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் சந்திக்க வரும்போது பாருங்க, நான் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தேன். இனிமேல் மருத்துவத்தால் ஒண்ணும் செய்ய முடியாது, வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப என்னுடைய தாய், என்னுடைய பெற்றோர் பாருங்க, யார் யார் என்னென்ன தெய்வத்தை குறித்து என்னென்ன கோயிலை பற்றி சொன்னாலும் எல்லாத்துக்கும் பொறுத்தன, எப்படியாவது மகனுக்கு சுகம் கிடைக்கட்டும், எந்த தெய்வத்தின் மூலமா சுகம் கிடைச்சாலும் சரி என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் பொருத்தனை பண்ணுவாங்க, எப்படியாவது மகனுக்கு சுகம் கிடைக்கட்டும் என்று. நான் ஒருவர் எனக்கு உதவி செய்யல. கடைசியில பாருங்க, நான் மரணப்படுக்கையில இருக்கும்போது இயேசு என்னை தேடி வந்தார். நான் இயேசுவை தேடி போகல, நான் அவரை வெறுத்தேன், அவரை பரிகாசம் பண்ணினேன், அவரை கேவலமா பேசினேன். ஆனா அவர் என்னை தேடி வந்தார். அதான் ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு நாள் எங்க வீட்டுல எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்க மெட்ராஸ்ல பாடின்ற இடத்துல மெயின் ரோட்ல தான், முன்னால கடை பின்னால வீடு. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் பாருங்க, அவருக்கு திருநெல்வேலி பக்கம், குடும்ப நண்பர், ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவ்வளவுதான், பிசினஸ்ல. நான் அப்படி வியாதிப்பட்டு இருப்பதை கேள்விப்பட்டு என்னை பார்க்க வந்தார், விசாரிச்சுட்டு போறதுக்கு வந்தார். தெரிஞ்சவங்களுக்கு வியாதிப்பட்ட பார்க்க போற மாதிரி அந்த சகோதரர் பார்க்க வந்தார். அவருடைய பெயர் சாமுவேல் என்பது. அங்குள்ள லூகாஸ் டிவிஎஸ் அந்த குரூப் ஆஃப் கம்பெனில அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார், வேலை செய்து கொண்டிருந்தவர். அவர் முழு நேர ஊழியக்காரர் கிடையாது. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர். ஆனா அதெல்லாம் எனக்கு அப்ப ஒண்ணும் தெரியாது. அவர் என்னை பார்க்க வந்தார். அப்ப என்னுடைய தாயார் வாசல கண்ணீரோடு உட்கார்ந்து இருந்தார்கள். அவர் பார்த்த உடனே கண்ணீரோடு சொன்னாங்க, என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, எத்தனையோ தெய்வத்தை கூட்டு பார்த்தோம், தெய்வம் எல்லாம் கைவிட்டது. இயேசுவை நோக்கி என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவாயா? என்னுடைய தாயார் சின்ன வயசுல ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அவங்க சின்ன வயசுல கிறிஸ்துவ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த அந்த இயேசுவை குறித்த ஒரு காரியம் அவருடைய உள்ளத்துல ஒரு சின்ன விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த விசுவாசத்துல என் மகனுக்காக ஜெபம் பண்ணி இயேசு என் மகனை குணமாக்கட்டும். உடனே அந்த சகோதரன் ஜெபிக்கிறேன் என்று என் படுக்கை நரைகளை முழங்கால் பண்ணிட்டார். அதான் கவனிங்க, உடனே அவர் எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அங்க கூட்டிட்டு போங்க, அல்ல அந்த ஊழியக்காரரை கூட்டிட்டு வர்றேன், ஒரு கூட்டத்துக்கு கூட்டு போங்க, ஒன்னும் சொல்லல. அவர் ஒரு முழு நேர ஊழியக்காரர் அல்ல, நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று உடனே முழங்கால் படிக்கிட்டார். அவர் அப்படி ஒருவேளை சொல்லி தட்டி கழிச்சிருந்தா இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருந்திருக்க முடியாது, என்றைக்கோ மறித்து என் கல்லறை தான் இன்றைக்கு உலகத்தில் இருந்திருக்கும். ஆனால் அவர் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நான் ஜெபிக்கிறேன் என்று என் படுக்கை நரிகளை முழங்கால் படிக்கிட்டார். 2 கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிறார். நான் பாரு கண்ணை திறந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் பெற்றோர், என் சகோதரர்கள் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு என்ன ஜெபிக்க தெரியுது, என்னை சுகமாக்கணும்னு சொல்லி கண்ணை மூடி நிக்கிறாங்க. ஆனா நான் மாத்திரம் கண்ணை திறந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அவர் அப்படியே பரிசுத்தாவில நிறைந்து மனதுருகி பாரத்தோட ஜெபிக்கிறார்.
நான் அப்படி படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் என்ன பார்த்து இயேசுவை நம்பணும், இயேசுவனை கூப்பிடணும், விசுவாசிக்கணும் ஒண்ணுமே சொல்லல. அவர் ஏதாவது சொல்லி இருந்தா அந்த இயேசுலாம் எனக்கு வேண்டான்னு நான் சொல்லி இருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுதான் பாருங்க, அவர் எனக்கு ஒண்ணுமே சொல்லல. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமை என் சரீரத்தில் இறங்க ஆரம்பித்தார். நான் அப்படியே என் சரீரத்தில் உணர்கிறேன், யாரோ என்னை தொடுறாங்க, ஒரு கரம் என் மீது வைக்கப்படுகிறது. அப்படியே ஒரு வல்லமை என் சரீரத்தில் இறங்குது, மின்சாரத்தை மாதிரி இந்த வல்லமை இறங்குகிறது. அந்த பிரசன்னம் இறங்கின உடனே ஏதோ நடக்குது என்னை சுற்றிலும், யாரோ வந்திருக்கிறாங்க இங்க. அப்பதான் என்னை அறியாம எனக்குள்ள என் கண்களை இந்த கண்ணீர் வடி ஆரம்பிச்சது. தெய்வீக பயம், அந்த தேவ பிரசன்னத்தில் ஒரு பயம், கண்கள் இந்த கண்ணீர் வடியுது. என் பக்கத்துல யாரோ வந்திருக்கிறாங்க, யாரோ என்னை தொடுறாங்க, ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுது. அந்த வல்லமை உணர ஆரம்பித்தேன். அது இயேசு, அது இயேசு. அவருடைய பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள வந்து விட்டது. அவன் கிறிஸ்துவ அறியாத குடும்பம் தான். அங்க விக்கிரக படம்லாம் இருக்கு, குத்து விளக்கெல்லாம் இருக்கு, அதுதான் அது வரைக்கும் வணங்கி கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு தாயார் விசுவாசத்தோடு இயேசுவே நம்பி அவருடைய நாமத்தை சொன்ன உடனே ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள இறங்கிட்டார். அல்லேலூயா. இல்ல வீட்டுல விக்கிரக நான் வரமாட்டேன்னு சொல்லுகிறார், அவர் வந்து அது தன்னால ஓடிடும். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் அவர் வந்துட்டார். விசுவாசத்தோடு கூப்பிட்டதுனால அவர் உள்ள இறங்கி வந்தார். அப்போ அந்த தொடுதலை நான் உணர்கிறேன். எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அப்பதான் மின்சாரத்தை போல அந்த வல்லமை சரீரத்தில் இறங்கி என் வலது காலின் வழியாக அந்த வல்லமை கடந்து போகிறது. அப்படியே நான் உணர்கிறேன். அப்படி மின்சாரத்தை ஒரு வல்லமை என் வலது காலிலே பாய்ந்தது. உடனே பாருங்க, என் கால் அசைக்க முடியாது, நானா எழுந்து உட்கார முடியாது. தூக்கி அப்படி உட்கார வச்சா உட்காருவேன், அப்புறம் என்ன படுக்க வச்சாதான், யாராவது உதவி செய்தாதான் படுக்க முடியும். ஏன்னா அந்த கால் முற்றிலும் செயலற்று போச்சு, அவ்வளவுதான். அதனால பாருங்க, எழும்பி உட்கார முடியாது. ஆனா அந்த வல்லமை தொட்ட உடனே இன்னும் அவர் ஜெபம் முடிக்கல, அவர் ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு. நானாக எழுந்து படுக்கல உட்கார்ந்துட்டேன். அல்லேலூயா. அவர் உடனே நடக்க, அந்த சகோதர ஜெபமணி முடிக்கல, அவர் கண்ணை திறக்கல, என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் இயேசு என்னை தொட்ட உடனே நானாகவே படுக்கல, எழுந்து அமர்ந்துட்டேன். செயல்படாத என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டது. இயேசு தொட்டார், செயல்படாத கால் செயல்பட ஆரம்பித்தது. அவர் தொட்டுட்டா அங்க அற்புதம் நடக்கும். அவர் தொட்டுட்டா அங்க அற்புதம் நடக்கும். அதுக்குதான் அவர் இங்க இன்னைக்கு வந்திருக்கிறார். என்னை தொட்டா அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். என்னை யாரோ தொடுறாங்க, ஒரு வல்லமை இறங்குகிறது, நான் உணர்ந்தேன். அந்த தொட்ட உடனே என் கால் செயல்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு அந்த இயேசு உங்களை தொடுறதுக்காக இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை தொடுறதுக்காகத்தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தொடுதலை உணர போகிறீர்கள். நீங்க அவருடைய தொடுதலை உணரலாம், உங்களுடைய சரீரத்தை தொடுவதை உணரலாம், உங்களுடைய சரீரத்தில் பலவீன பகுதியை தொடுவதை உணரலாம், சுகம் உங்களுடைய சரீரத்தில் உண்டாவதை உணரலாம். அன்றைக்கு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினிடத்திலிருந்து ஒரு வல்லமை தனக்குள் வந்ததை உணர்ந்தாள். அந்த உதரத்தின் ஊரல் நின்று போனதை உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே இப்போ அவருடைய தொடுதலை உங்களால் உணர முடியும். உங்களுடைய நோய் வெளியேறுவதை உணர முடியும், வலிகள் மறைந்து போவதை உணர முடியும். அவர் தொடும்போது அந்த அற்புதம் நடக்கும். உடனே எழுந்து உட்கார்ந்துட்டேன். அவ்வளவுதான். அதன் பிறகு எழும்பி நடக்க ஆரம்பிச்சேன். எனக்கு சுகமாயிற்று. சரீரம் பல மாதங்கள் வியாதிப்பட்ட சரீரம் பலவீனப்பட்டு இருந்துச்சு. அது பலனடைறதுக்கு சில நாட்கள் ஆயிற்று. அந்த சுகம் அன்றைக்கே உண்டாயிற்று. அல்லேலூயா. கண்டு சுகமாக்கினார். அதுல ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. என் இருதயம் வீங்கி இருந்தது. என் இருதயம் இனிமே குணமாக்க முடியாது, மருத்துவத்தால் சுகமாக்க முடியாதுன்னு தான் மருத்துவர்கள் சொல்லி இருந்தாங்க. ஏன்னா என் இருதயம் வீங்கி இருந்துச்சு. ஆனா இயேசு அன்னைக்கு தொட்டார் பாருங்க. இந்த பாதிக்கப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் அன்றைக்கே இருதய மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணிட்டார். இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னால அல்ல, இப்பதான் இருதய மாற்ற அறுவை சிகிச்சை எல்லாம். ஆனா அதெல்லாம் எத்தனை வருஷம் கேரண்டி சொல்ல முடியும், என்னைக்கு திடீர்னு நின்று போயிரும் சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து 30 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாரு. கத்தி இல்ல, ரத்தம் வரல, மயக்க மருந்து கொடுக்கல, ஒரு நொடி பொழுதுல அவர் மாற்று சிகிச்சை பண்ணாரு. 30 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம அந்த இருதயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. 30 வருஷத்துல ஒரு முறை கூட இதுவரைக்கும் இசிஜி எடுக்கிற சூழ்நிலையே வரல. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டா பாருங்க, அது எத்தனை வருஷமா நிலைத்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு புது இருதயத்தை உண்டாக்கிட்டார். இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இந்த மாதிரி அற்புத சாட்சியை கேட்டுட்டு ஆண்டவர் அறுவை சிகிச்சை செய்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு செஞ்சிருவார். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குதா, எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு, கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, புது கண்ணை மாத்திருவாரு.
ஆமென். புது சிறுநீரகமா மாத்திடுவாரு. பாதிக்கப்பட்ட உறுப்பு அவர் புதிதாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஒரு சகோதரி காலையில் சொன்னாங்க, பலவீனப்பட்ட கர்ப்பப்பை அதை புதிதாண்டவர் மாத்திட்டார். ஆமென். அவர் செய்வார். அவர் எனக்கு செய்தார். அவர் முதல் முறை என்னை சந்தித்த போது பாருங்க, சுகமளிக்கிறவராய் என்னை சந்தித்தார். இரண்டாவதாக, அவர் என்னை சந்தித்த போது என் வாழ்க்கையில நடந்த இன்னொரு காரியம் பாருங்க. முதல் முறை அவர் என்னை சந்தித்த போது என்னை சுகமாக்கினார். மரண படுக்கையை மாற்றினார். அது ஆண்டவர் என்னை தேடி வந்து குணமாக்கினார். இரண்டாவதாக, ஆண்டவர் என்னை சந்தித்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ரட்சகராக என்னை சந்தித்தார். ரட்சகராக என்னை சந்தித்தார். பாருங்க, இயேசு என்னை சுகமாக்கிட்டாரு. சுகமாக்கின உடனே சென்னையில பாடியில் இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு போனேன். ஏன்னா அந்த எனக்காக ஜெபித்த சகோதரர் அந்த ஆலயத்திற்கு போகக்கூடியவர்கள். தாராளமா ஆராதனைக்கு போவேன். எங்க வீட்லயும் பாருங்க, இயேசு ஒன்னு குணமாக்கினார்ல, அப்ப நீ மட்டும் ஆலயத்துக்கு போ, வேற யாரும் வரல. அவங்க கண்ணு முன்னால இந்த அற்புதம் நடந்திருக்கு. எவ்வளவு செலவு பண்ணி சுகமாக்கல, இலவசமா இயேசு வீடு தேடி வந்து சுகம் கொடுத்தாரு. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ மட்டும் ஆலயத்துக்கு போ, நாங்கெல்லாம் இதையே வணங்குறேன்ட்டு அங்கே இருந்து கொண்டாங்க. என்ன மட்டும் தான் விட்டாங்க. நான் மாத்திரம் ஆலயத்துக்கு போவேன், நான் மாத்திரம் வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அப்பவும் பாருங்க, நெடு முழங்கால ஜெபம் பண்ண. ஆலயத்துக்கு போனா நெடு முழங்கால பயபக்தியா. என்ன இந்துவா இருக்கும்போது ரொம்ப பயபக்தியா இருந்தேன், ரொம்ப பயபக்தி. காலையிலயும் சாயங்காலம் வீட்டுல பூஜை அறை இருக்கும். காலையில எழுந்திருந்து குளிச்ச உடனே நேரம் முதல்ல பூஜை அறை தான். இப்ப இயேசு மெய்யான ஆண்டவனை அறிந்த உடனே ஆலயத்திற்கு போனேன். நெடு முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன். கொஞ்ச நாள் ஆன உடனே பாருங்க, சர்ச்சில் முதலாம் பாடம் இரண்டாம் பாடம் வாசிப்பாங்கல்ல ஆலயத்துல, அதுக்கெல்லாம் டைம் கொடுப்பாங்க. ரொம்ப பயபக்தி. ஒரு மிஸ்டேக் இல்லாம வாசிக்கணும்னு சொல்லி அது திரும்ப திரும்ப வாசித்து பார்த்து பயபக்தியா போய் ஒன்றாம் பாடம் இரண்டாம் பாடம் எல்லாம் வாசிப்பேன். அப்ப அப்படிலாம் ரொம்ப பயபக்தி. ஆலய வேலைகள் எல்லாம் செய்வேன், ஊழிய காரியத்திலாம் பங்கு பெறுவேன். ஆனா இவ்வளவு இருந்துச்சு பாருங்க, என் பேர் மாறிச்சு, நான் வணங்குற தெய்வம் மாறிட்டு இருப்போம். ஆனா என் வாழ்க்கை மாத்திரம் மாறல. என்னை யாரும் ரட்சிப்பு குறித்து எனக்கு சொல்லவே இல்லை. ரட்சிப்பு குறித்து 3 வருஷம் பாருங்க பக்தி உள்ள கிறிஸ்தவனா இருந்தேன். ஒழுங்கு ஆலயத்துக்கு போறது, ஜெபம் பண்றது, அதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. கூட்டத்துக்கு போறது, ஆலயத்தில் நடக்கிற எல்லாத்துலயும் பங்கு பெறது எல்லாம் இருந்துச்சு 3 வருஷம். ஆனா ரட்சிப்பு பற்றி யாரும் சொல்லல. அதன் பிறகு காலேஜில் பியூசி, அப்போ பியூசி உண்டு. அந்த பியூசி படிக்கிற அந்த வருஷம் கல்லூரியில முதல் வருஷம் அங்க போயிருக்கும் போது எனக்கு இந்த அப்போ இந்துவா இருந்து வந்ததுனால இந்த டினாமினேஷனே தெரியாது. கேத்தலிக் ப்ராட்டஸ்டன்ட் கூட வித்தியாசம் தெரியும், எல்லாம் கிறிஸ்தவங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்ப இவ்வளவு சபை இருக்குது, இவ்வளவு டினாமினேஷன் இருக்கு, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அப்போ அங்க நான் ஒரு போர்டு இருந்துச்சு, ஜப வீடுன்னு, அங்க ஆராதனைக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாரு, என்ன பார்த்த உடனே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் அவரை திருப்பி கேட்டேன், அப்படின்னா என்ன? 3 வருஷம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா ரட்சிப்பை பற்றி யாருமே எனக்கு சொல்லல. அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அவர்கிட்ட. உடனே அவரு புரிஞ்சுக்கிட்டார். அவரை சில காரியம் சொன்னார், எனக்கு விளங்கல. இந்த அனுபவங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது. பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், பக்தியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. இது போதும், ஆண்டவர் காணி கொடுக்கிறோம், பக்தியா இருக்கும் போதும்னு சொல்லி. ஆனா ஒரு வாலிபர் கூட்டத்துல, அங்க நடந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கான நடந்த ஒரு வாலிபர் கூட்டத்துல நிறைய வாலிபர்கள் சாட்சி கொடுத்தாங்க. எப்படி இயேசு என்னுடைய பாவங்களை மன்னிச்சாரு, என்கிட்ட பேசினாருலாம் சில வாலிபர்கள் வந்து சாட்சி சொன்னாங்க. என்னோட கூட இயேசு பேசினாரு, என் பாவத்தை மன்னிச்சாரெல்லாம் சாட்சி கொடுத்த உடனே அதை கேட்க 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 என் உள்ளத்துல தாகம் உண்டாயிட்டு. ஏன்னா நான் இந்துவா இருக்கும் போதே தாகத்தோட தெய்வத்தை தேடினேன். இப்படி எல்லாம் அனுபவம் இருக்குதா, ஆண்டவர் பேசுவாரா, பாவத்தை மன்னிப்பாரா, இப்படி ஒரு சந்தோஷம் எல்லாம் இருக்குதா, இதுவரைக்கும் எனக்கு யாரும் சொல்லலையே. என் உள்ளத்துல அந்த தாகம் எழும்பிச்சு. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பாருங்க, அப்போ அதை நடத்தி கொண்ட அந்த டாக்டர் மாசில்லா தாஸ்ன்னு ஒரு ஊழியக்காரர், அவங்க பொன்னேரியில. அப்ப அவங்ககிட்ட போய் எனக்கு ஏதாவது சொல்லுங்க, நான் தாகத்தோடு போய் கேட்கிறேன். எல்லாம் பார்த்து ஜெபிச்சுட்டு போறாங்க, எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டேன். என் உள்ளத்துல அந்த தாகம், நான் இந்த அனுபவத்தை பெறணும், எனக்கு இந்த மாதிரி அனுபவம் வேண்டிய தாகத்துல எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே அவர் என்னை பார்த்து சொன்னா, ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனம் நீ வாசித்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்லல அவரு. அந்த வாசித்து ஜெபம் பண்ணின உடனே வீட்டுல போய் அதை வாசிக்க ஆரம்பிச்சேன். இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும், உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
அந்த வசனத்தை திரும்ப 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 வாசிக்க ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவா பேசினார். நான் உன்கிட்ட பேச ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா உன் பாவம் தான் உனக்கு எனக்கு நடுவா நிக்குது அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அப்போ அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசும்போது தான் என்னுடைய பாவத்தை உணர்த்தினார். அது வரைக்கும் நினைச்சு நம்ம என்ன பாவம் செய்திருக்கிறோம்? பக்தியா தானே இருக்கிறோம். ஆலயத்துக்கு போதானே செய்யறோம், சிகரெட் பிடிக்கிற இல்ல, பீடி பிடிக்கிற இல்ல, என்ன அப்பப்ப சினிமா மட்டும் போயிட்டு வருவோம். அதுவும் ஒரு வாரத்துக்கு 1-2 எங்க வீட்டுல அப்பவே அப்படித்தான் அனுப்புவாங்க. ஒரு வாரத்துக்கு 1 பார்க்கலாம் அல்லது 2 வாரத்துக்கு 1 பார்க்கலாம். நான் அது மாதிரி பக்தியா ஆலயத்துக்கு போறேன், வருகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாம் அந்த பக்தியா தான் இருக்கிறோம். என்ன பாவம் அப்படிதான் நினைச்சேன். 2-3 நாள் அந்த போராட்டம் பாருங்க. அவ்வளவு அது மேல தாங்க முடியல. ஒரு நாள் ராத்திரி 9 மணி இருக்கும். அப்போ அன்னைக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டேன். எங்க சித்தி வீட்டுல தங்கி இருந்தேன் சொல்லிட்டு படுக்க போறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போனேன். ஒரு மொட்டை மாடி, தனி மேல மாடிக்கு போய் முழங்கால் போட்டேன். எனக்குள்ள ஒரு தாகம், ஆண்டவர்கிட்ட பேசணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். சொன்ன ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னை மகனே நீ அழைக்கணும், என் பாவத்தை மன்னிச்சேன்னு என்கிட்ட பேசணும், எனக்கு இந்த ரட்சிப்பை அனுபவம் வேணும், இந்த உலகத்துல வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்ப ஆண்டவர் பாருங்க என்னுடைய இருதயத்தை திறந்தா, ஆண்டவருடைய இருதயத்தை திறந்தா. அப்பதான் நான் பாவத்தின் படுகொலிக்குள்ள இருக்கிறது அப்பதான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் நாங்கிட்ட என்ன பாவம் செய்யறேன் அப்படிதான் நினைச்சேன். அப்ப ஆண்டவர் சின்ன வயசுல இருந்து செய்யற பாவத்தெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினார். சின்ன வயசுல இருந்து நான் அதெல்லாம் பாவமா நினைக்கிறேன். இப்ப எங்க ஊர்ல நான் இப்போ கொஞ்சம் வித்தியாசம். 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பாருங்க, இதெல்லாம் முந்திரி மரம் வேற ஆளுக்கு. மத்தியானம் ஆனா சாயங்காலம் நாங்க சின்ன பிள்ளைங்களா சேர்ந்து வந்து அடுத்த ஆள் மரத்துல திருடிட்டு போயிருவோம், மாமரத்துல திருடிட்டு போயிருவோம். திருடி திங்கிறது தண்ணி ருசின்னு தென்னை மரத்துல திருடிடுவோம், எல்லாம் கூட்டு சேர்ந்து திருடி சாப்பிட்டுறாரு. இத சொந்தக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா, இதெல்லாம் இந்த வயசுல திருடி சாப்பிடுறதான் நினைப்பாங்க. அப்ப அது ஒரு பாவமாவே யாரும் எங்களுக்கு சொல்லல. நான் 30 வருஷத்துக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இல்ல ஒரு அடுத்த மரத்துல பறிக்கிறது திங்கிறதெல்லாம் பாவமாவே சொல்லல. என் ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்தினா, அடுத்தவங்களுடைய பொருளை எடுத்தது பாவம், அடுத்தவங்க பொருளை திருடினது பாவம். நான் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் எனக்கு பாவமாய் உணர்த்தினா. எங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாம நடந்தது, தாய் தகப்பனை எதிர்த்து பேசினது, அவங்களை வேதனைப்படுத்தினது, அதெல்லாம் பாவம். சின்ன வயசுல இருந்து அந்த செய்ததெல்லாம் காண்பிக்க 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 நான் சொன்ன, ஆண்டவரே இந்த பாவத்தெல்லாம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். நான் அறிக்கையிட்டு ஜெபம். வெறுமனே ஆண்டவரே பாவத்தை மன்னின்னு ஜெபிக்கல, ஆவியானவர் உணர்த்த அந்தந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரத்துல கண்ணீரோடு சொன்ன, இந்த பாவத்தை செய்த மன்னி ஆண்டவரே, கீழ்ப்படியாம நடந்த மன்னியும். அது மாத்திரம் இல்ல, நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி அடுத்த நாள் எங்க அப்பா அம்மா அங்க இல்ல, அவங்களுக்கு கடிதம் எழுதின மன்னிப்புக்கு உங்களுக்கு கீழ்ப்படியாம நடந்தேன், உங்களை நான் வேதனைப்படுத்தி இருக்கிற, ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், என் பாவத்தை எனக்கு மன்னிங்க. அது மாதிரி இன்னொரு, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது பாருங்க, ஒரு பையனுடைய படத்தை திருடி வச்சிருந்தேன், சின்ன வயசுல எடுத்து வச்சது. அது நடந்து 3-4 வருஷம் ஆயிட்டு. ஆண்டவர் பாருங்க அதை ஞாபகப்படுத்தினார். ஆவியானவர் அது வாண்ட இருக்குது, அடுத்த ஆள் பொருள் வாண்ட இருக்குது. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின தேடி கண்டுபிடிச்சு அது இருந்துச்சு, ஆவியானவர் காமித்தார். அதை நான் திருப்பி அனுப்பினேன், கடிதம் எழுதி, நான் அதை திருடிட்டேன், என்னை மன்னித்துக்கொள், ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார் என்று சொல்லி சரி செய்ய வேண்டிய நிறைய காரியத்தை சரி செய்ய ஆவியானவர் உதவி செய்தார். ரட்சிப்பு இன்னைக்கு நம்ம சாதாரணமா நினைச்சோம், ஆண்டவரே பாவத்தை மன்னினா சரி, பாவம் மன்னிக்கப்பட்டு போங்க, அப்படி கிடையாது. உண்மையான ஒரு மனம் திரும்புதல், பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அர்ப்பணித்து மனுஷரோடு ஒப்புரவாகணும், தேவனோடு ஒப்புரவாகணும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது தேவனோடு ஒப்புரவாகணும், 2வது யாரோட ஒப்புரவாகணும்? மனுஷரோடு. இந்த ரெண்டும் நீங்க சரியா செய்யும் போதுதான் உண்மையான ரட்சிப்பு. நீங்க வெறுமன ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டேன்னு சொல்லி சொன்னா அது உண்மையான ரட்சிப்பா இல்ல. நீங்க சகேவை பாருங்க, என்ன சொல்ற, ஆண்டவரே நான் என் ஆஸ்திகளில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது அநியாயமா வாங்கியிருந்தா 4 திரும்ப கொடுக்கிறேன், அநியாயமா வாங்கினா திருப்பி கொடுத்துடணும், அப்படி இல்லாட்டா ரட்சிப்பு இல்ல. அப்படி சொன்ன பிறகுதான் இயேசு என்ன சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு அடுத்த ஆள் பொருளை திருடி வச்சுட்டு ஆண்டவரே மன்னின்னு ஜெபம் பண்ணியாச்சுன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவான்னு நினைக்காங்க, நீங்க திருப்பி கொடுத்துடணும், ஒப்புரவாகணும், சரிப்படுத்திக் கொள்ளணும், அப்புறம் தான் ரட்சிப்பு. அவர் ரட்சிப்பு என்பது தேவனோடு ஒப்புரவாகணும், மனுஷரோடு ஒப்புரவாகணும், சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரிப்படுத்தணும். ஆண்டவர் என்னிடத்துல பேசினா அதெல்லாம் செய்வதற்கு நான் ஒப்பு கொடுத்தேன், அதெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டோடத்துல அர்ப்பணித்தேன். அப்படி ஒப்பு கொடுத்தேன். ஜெபிச்ச ராத்திரி 9 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன்.
10 மணி, 11, 12, அதிகாலை 1 மணி, 2 மணி, 3 மணி. ஆண்டவர் பேசல. நான் முழங்காலே நிக்கிறேன், நான் போக மாட்டேன், இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், நீர் என்கிட்ட பேசாதபடி, என் பாவத்தை மன்னிக்காதபடி இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு இருந்தேன். பாருங்க, விடிய காலை 4 மணிக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். மகனே, நீ சாகாதபடிக்கு உன் பாவத்தை நான் உனக்கு மன்னித்தேன். ஆண்டவர் மகனே என்று சொல்லி அழைத்தார். உன் பாவத்தை நான் மன்னித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் அது. சாக கிடந்த போய் என்னை குணமாக்கினாரே, நொண்டியா கிடந்த என்னை நடக்க பண்ணாரே, அந்த நாள் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இயேசு என்னை மகனேன்னு அழைத்தாரே, என் பாவத்தை மன்னித்தாரே, என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். 72ஆம் வருஷம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி அதிகாலை நேரம் இயேசு என்னை 2வது முறையாய் சந்தித்தார். அன்றுதான் அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவளை, இன்னும் நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தா இப்ப ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ரட்சிப்பு என்பது சிகரெட் குடிக்காம இருக்கிறது இல்ல, சினிமாவுக்கு போகாம இருக்கிறது இல்ல. அன்னைக்கு நினைக்கிற சிகரெட் நான் பிடிக்கிறது இல்ல, சினிமாவுக்கு எல்லாம் போறது இல்ல, நான் குடிக்கிறதே இல்ல, அது ரட்சிப்பு கிடையாது. அப்படி பார்த்தா நிறைய இந்துக்கள் இதை விட ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க. பாவத்தை விட்டு உண்மையாய் மனம் திரும்பி நம்மை அர்ப்பணித்து சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரிப்படுத்தணும், அதற்கு அர்ப்பணிக்கணும். நீ யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டியதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்டுறேன். யாருடையாவது ஒப்புரவாக வேண்டியதற்கான ஒப்புரவாயிரம் ஒப்பு கொடுங்க. யாருடைய பொருளாவது உங்ககிட்ட இருக்கான திருப்பி கொடுத்துறேன்னு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போ ஆண்டவர் அப்படியே ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீங்க. ரட்சிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. ஆகவே நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னும் அப்படி ஒப்பு கொடுக்காத சிலர் இந்த இடத்துல உண்டு. இன்னும் நீங்க ரட்சிக்கப்படல, பாவ மன்னிப்பு நீங்க நிச்சயம் இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்ட மகிழ்ச்சியில உங்களோட ஆண்டவர் பேசுகிறார், உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். அதுக்காக நீங்க ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணாதான் ரட்சிப்பு வரும் என்ற அர்த்தம் அல்ல. முழு இருதயத்தோட ஆண்டவரே, நான் பாவிதான், என்ன மன்னிச்சிரு, இந்த காரியத்தை சரிப்படுத்துறேன்னு ஒப்பு கொடுத்தாலே அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு வந்தது. அல்லேலூயா. அவ இன்றைக்கு இந்த இடத்துல ஒப்பு கொடுத்துறேன். இன்னும் ரட்சிக்கப்படாத சிலர் உண்டு, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். உங்களை ஒப்பு கொடுங்க, சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணித்து விடுங்கள். ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை இன்றைக்கு உங்களுக்கு தருவார். அது 2வது முறை ஆண்டவர் என்னை சந்தித்த போது அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்தார், பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சியை கொடுத்தார், அவருடைய பிள்ளை என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3வது ஆண்டவர் ஒரு முறை என்னை சந்திக்க வந்தார். அது எப்படி, என்ன சூழ்நிலை சந்திக்க வந்தார் சொல்லுகிறேன். என்னை சுகமாக்கினாரு, என்னை ரட்சித்தார். இப்ப ரட்சிக்கப்பட்டவன பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம், என் வாழ்க்கையே மாறிட்டு. இப்ப எங்க அப்பா எனக்கு, எங்க வீட்டாருக்கு என்னை பார்த்து ஆச்சரியம், எப்படி இவன் மாறிட்டான். ஏன்னா எனக்குள்ள நிறைய பாவ சுபாவம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகை, இந்த மாதிரி பாவ சுபாவம் எல்லாம் இருக்கும். ஆமா, பயங்கரமான பாவ சுபாவம் எல்லாம் எனக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட பாவ குணங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இயேசு என்னை ரட்சித்த உடனே இந்த பாவ சுபாவங்கள் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை புதிதா மாறிடும். அண்டுச்சுனா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி அவர் எனக்கு அந்த புதிய காரியத்தை செய்தார். என் வாழ்க்கை மாறினது. எனக்கு ஆச்சரியம், நான் எப்படி மாறிட்டேன், என் சுபாவெல்லாம் மாறிட்டேன். இயேசு நம்மை மாற்றுகிறவர். அல்லேலூயா. சரி, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேத வாசிப்பு, ஜெபம், இப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த எண்ணம் வாஞ்செல்லாம் இருந்தது. இப்ப கொஞ்ச நாள் ஆன உடனே பாருங்க, கொஞ்ச நாள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படியே நல்லா இருந்தது. சில மாசம் கழிச்ச உடனே பழைய பாவங்கள் எதெல்லாம் வேண்டான்னு விட்டோமோ அந்த பாவம் எல்லாம் மேற்கொள்ள ஆரம்பித்தது. அந்த பாவ சுபாவங்கள், பாவ பழக்கங்கள், பாவ காரியங்கள், இச்சையான காரியங்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தது, தொடர்ந்து வர ஆரம்பித்தது. பெரிய போராட்டம். இது வெளியே சொல்றதுக்கு இந்த நாட்கள்ல ஆலோசனை கொடுக்க, கவுன்சிலிங் பண்ண ஆட்கள் இல்லை. அதனால பெரிய போராட்டம். இப்ப பரிசுத்தமா வாழ்றதுக்கே பெரிய போராட்டம். ஜெபமா வேற ஒண்ணுக்கு ஜெபிக்க முடியாது, பரிசுத்தமா வாழ்றதுக்காகவே தான் ஜெபமே. அது மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்ப நான் கடைசியில யோசித்தேன், ஒரு வாலிபனால பரிசுத்தமா வாழவே முடியாது. வயசான பிறகு வேணா ரொம்ப பரிசுத்தமா வாழலாம், வாலிப வயசுல பரிசுத்தமா வாழ முடியாது அப்படின்னு நான் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தேன். அப்ப அந்த நாட்கள்ல ஒரு நாள் என்னுடைய ரூம்ல நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். தாகத்தோடு கூட நான் ஆண்டவரோடு வாழணும், பரிசுத்தமா வாழணும், அந்த தாகத்தோட நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்படி ஜெபிக்கும் போது பாருங்க, வீட்டுல யாரு மேல தனியா நான் வேதம் வாசித்து அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒரு வல்லமை என் மீது வந்து இறங்கினது. அந்த வல்லமை இறங்கின உடனே எனக்குள்ள ஏதோ அப்படி புரண்டு ஓடுற மாதிரி
ஒரு அலை போல ஒரு வல்லம் அப்படி எனக்குள்ளே புரண்டு வருவது மாதிரி உணர்கிறேன். அந்த வல்லமை இறங்கணும்னா அங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவரை பார்த்தா எனக்கு என்ன நடந்தது எல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கி ஆடி பயபக்தியோட எழுமி உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்குள்ள பயம், இது என்ன நடந்துச்சு எனக்கு, நான் இது மாதிரி ஒண்ணு பார்த்ததில்லை கேள்விப்பட்டதும் இல்லை அப்படின்னு யோசித்தேன். ஒருவேளை இது ஏதாவது அசுத்தாவி இந்த மாதிரி போராட்டமா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். ஆனா இந்த இருதயத்துல பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷம் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப பிசாசு வந்து அப்படி சந்தோஷம் எல்லாம் வராது, ஏதோ நன்மையான காரியம் தான் நடந்திருக்கு, ஆண்டோடைய வல்லமை தான் இறங்கி இருக்குன்னு சொல்லி அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க, எனக்கு அந்த ஆவியானவர் குறித்து அதிகமா தெரியாது, யாரும் சொல்லலை. அப்பதான் நான் மெட்ராஸ்ல அங்க நான் பொன்னேரில இருந்து மெட்ராஸ்ல பாடின்ற இடத்துக்கு வந்தப்போ ஒரு நோட்டீஸ் கிடைத்தது முழுரவு ஜபத்தை குறித்து. அங்க போனா முழுரவு ஜபம் பெரியாத்தடல நடைபெற்றது. அதுதான் சொன்னாங்க, தினகரன் ஜீவானந்தம் சாஸ்திரியான ஊழியக்காரங்களாம் வருவாங்கன்னு இந்த நோட்டீஸ்ல பார்த்தேன். அதுக்கு முன்னால அவங்களெல்லாம் தெரியாது, இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க செய்வாங்க எல்லாம் தெரியாது ஒண்ணுமே. அங்க போனா எல்லா ஆவில நிரம்பி ஜெபிக்கிறாங்க, சிலர் அந்நிய பாசையில ஜெபிக்கிறாங்க, அப்படி ஆவில நிரம்பி களி கூறுறாங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு கண்ணை திறந்து எல்லாரையும் பாக்குறேன். எனக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் சந்தோஷமா தேவனை துதிக்கிறாங்க, மகிழ்றாங்க. நான் கண்ணை திறந்து அவங்கள எல்லாம் பார்க்கிறேன். உள்ளத்துல பெரிய சந்தோஷம் அதை பார்க்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வேணும். என் உள்ளம் அதற்காக தாகம் கொண்டது. அவதான் பாருங்க 74ஆம் வருஷம் நான் இப்ப மதுரையில கல்லூரியில முதல் வருஷம் படித்த பிகாம் முதல் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ ஒரு சகோதரர் பாருங்க, தஞ்சாவூர்ல பிளஸோ மீட்டிங் நடக்குது. அப்ப அதை பற்றி எனக்கு சொல்லி அந்த கூட்டத்துக்கு போங்க. நான் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு அப்ப அந்த காசு பண வசதி எல்லாம் இல்லை. ஒரு தகப்பனார் சொன்னார், தம்பி உங்களுக்காக நான் காசு தரேன்னு சொல்லி அவர் எனக்காக பணம் எல்லாம் கொடுத்து அந்த குரூப்போட என்ன அனுப்பினார். அங்க போனா அங்க நடந்ததெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப 2வது நாள் சொன்னாங்க, அடுத்த நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறதுக்காக விசேஷித்த கூட்டம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு புஸ்தகம், சின்ன புஸ்தகம், இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதை குறித்து எழுதுனதுன்னா வாங்கினேன். ராத்திரி எல்லாம் அதை வாஸ்து ஜெபம் பண்ணி ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரல. எப்போ காலையில அந்த கூட்டம் நடக்கும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அந்த தாகத்துல ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். சும்மா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விடிய காலம் முதல் ஆள 3 மணிக்கெல்லாம் எழும்பி போய் குளிச்சு புறப்பட்டு விடிய காலமே வந்து பந்தல உட்கார்ந்தாச்சு. முதல் ஆளா இந்த மாதிரி கேம்ப் போயிருக்கும் போதுதான். அப்போ இப்படியா அந்த அபிஷேகத்தை பெறணும், இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு இன்னைக்கு நடத்த போறாங்களாமேன்னு சொல்லி சகோதரர் லைனல் ஒரு சகோதரர் இருக்காங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அவங்கள? பிளஸோல சகோதரர் லைனல் ஒரு பிரதர் இருக்காங்க. தேவன் ஒரு விசேஷித்த கிருபையை ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளே ஜனங்களை நடத்துவதற்கு அவர் நடத்தும் போது ஏராளமான மக்கள் அபிஷேகம் பெறுவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அவங்கதான் அந்த வார்த்தை ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி, அதனால என் உள்ளத்துல பெரிய தாகம், இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அப்ப ஜெப நேரம் வந்து ஜெபிக்க போறேன்னு சொன்னாங்க. ஜெபிச்சோன்னு ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு கேட்டேன். 3வது முறை ஆண்டவர் என்னை சந்தித்தார். அப்ப எப்படி சந்தித்தார்? ஆவியானவராக என்னை சந்தித்தார். பரிசுத்த ஆவியானவர் என்பதை இறங்கினார் பாருங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் கூட்டெல்லாம் முடிஞ்சு அந்த பகுதி முடிஞ்சு எல்லாரும் போயாச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சுதான் எனக்கு தெரியும் என்னை கொண்டு வெளியே போட்டிருக்கிறாங்க. அளவில்லாமல் அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அன்னைக்கு புது புது பாஷைகளை பேசி மக்களை தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. புதிய பாஷைகளை ஆண்டவருக்கு அந்த அபிஷேகம் என் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிவிட்டாரு. ஆண்டவர் அபிஷேக நாதராக இயேசு என்னை தேடி வந்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாறிவிட்டாரு. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் வந்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கை தலைகளா மாறிடும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் இந்த அபிஷேகம் தலைகளாய் மாற்றி. அன்றைக்கு சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வருவார், நீ பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வந்தாலே அந்த அபிஷேகம் உங்களை எப்படி மாற்றிவிடும்? வேறு மனுஷன் ஆகிற, வேறு மனுஷியா மாற்றிடும். என்னங்க முன்னாலே இப்ப கோபப்பட்டு எரிஞ்சு விடுவா, இப்ப மாறிட்டாளேன்னா அந்த அபிஷேகம் ஆளை மாத்திட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில ஆள் அபிஷேகம் வந்தாலும் மாற மாட்டாங்க. அந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறது இல்லை, ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கிறது இல்லை. அந்த அபிஷேகம் நம்மை மாற்றுவதற்கு இடம் கொடுக்கும் போது அந்த அபிஷேகம் நம்முடைய சுபாவத்தையே மாற்றும், நம்முடைய குணத்தையே மாற்றும்.
அவர் அபிஷேக நாதராக அவர் என்னை சந்தித்தார். முதல் முறை குணமளிக்கிறவராய் சந்தித்தார். இரண்டாவது முறை என்னை ரட்சிக்கிறவராய் சந்தித்தார். மூன்றாவது என்னை அபிஷேகிக்கிறவராக என்னை சந்தித்தார். இன்றைக்கு அந்த இயேசு இந்த வனாந்தரத்தில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. ஓ வண்டர்ஃபுல் அண்ட் க்ளோரி லார்ட். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் சீக்கிரமாய். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறார். வண்டர்ஃபுல் அண்ட் க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Lord. முதலாவது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்க விரும்புகிறேன். யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் இருந்தால், ரட்சிப்பின் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால், இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பின ஒரு திட்டமான அனுபவம் இல்லாமல் இருந்தால், நீங்க முதல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும், அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி எனக்கு வேணும். என்னை மகனே மகளே என்று நீர் அழைக்கணும். இன்றைக்கு நீர் என்னை தொடணும். எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. இதுவரை ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். நான் சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரிப்படுத்துகிறேன். அர்ப்பணிக்க வேண்டிய காரியத்தை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். ஒப்பு கொடுக்கணும். ஓ வண்டர்ஃபுல் அண்ட் க்ளோரி ஜீசஸ். கவனிங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி எனக்கு வேணும். என்னை ரட்சிப்பிற்காக ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்கிற யாராவது இருந்தால் அவர்கள் மாத்திரம் உடைய வலது கரத்தை வைத்துங்க. அப்படியே ஜெபிங்க. இயேசுவே, என் உள்ளத்துல வாரும். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். அப்படி கை வைத்தனவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். ஜெபம் பண்ணுங்க. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் அண்ட் க்ளோரி ஜீசஸ். Thank you Lord. மக்கு நன்றி தகப்பனே. இதோ உம்முடைய ரத்தம் இவளை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தம் இவளை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய இருதயத்தை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய இருதயத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தில் உண்டாகட்டும். அவருடைய உள்ளத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும். இதோ உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சியினால் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கவனிங்க, கைகளை உயர்த்தினவங்க அப்படியே சொல்லுங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. என் பாவத்தை நீர் மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் நீர் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, இன்று என்னுடைய பிள்ளையாய் மாற்றிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. ஆமென், ஆமென். இயேசு கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி உள்ளத்தில் வருகிறது. Thank you Lord. மக்கு நன்றி. அடுத்தபடியாய் இப்பொழுது அபிஷேக நாதராய் உங்கள் நடுவில் அவர் வந்திருக்கிறார். உங்கள் அபிஷேகம் என்ன போகிறார். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். என் ஆவியினால் ஆண்டவர் என்னை நிரப்பணும். என் அபிஷேகம் எனக்கு வேணும்ன்றவங்க எத்தனை பேர் உங்களுடைய வலது கரத்தை வைத்துங்க. இந்த பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படணும். என் ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேணும். நான் புதிய பாஷைகளை பேசி கர்த்தருக்குள்ள மகிழணும். எனக்கு இந்த கிருபை வேண்டும். கரம் வைத்துங்க. இப்பொழுது தேவ வல்லமைக்குள் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இயேசு நடுவில் வந்திருக்கிறான். அபிஷேக நாதரவள் நடுவில் வந்திருக்கிறான். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது புதிய பாஷைகளை அவர் தருவார். புதிய அபிஷேகத்தை அவர் தருவான். வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது வாயில் விரிவாய் தருங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. தாகத்தோடு கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. தேவன் இப்பொழுது உங்கள் அபிஷேகம் என்னும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் அருகிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது அவரை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். You are receiving. Oh wonderful Jesus. Oh மகிமை. தேவனுடைய வல்லமை அநேகர் மீது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அபிஷேக நாதராக இயேசுவின் நடுவில் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இப்பொழுது அபிஷேக நாதராக உங்கள் நடுவில் அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய அபிஷேகம் மீது ஊற்றப்படுகிறது.
உடைய தலையின் மீது அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆமென். ரிசீவ். ஆண்டவர் இன்னைக்கு புதிதாய் அநேகர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சிலருக்கு புது அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். புதிய நாவுகளை கொடுத்திருக்கிறார். கடைசியாய் என்னை சுகமாக்கும்படி கடந்து வந்த ஆண்டவர் இதோ உங்களை குணமாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். இப்பொழுது தழும்புள்ள கரங்களை தொடப்போகிறது. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல வலது கரத்தை வைங்க. எந்தெந்த இடத்தை இயேசு தொட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே உங்களுடைய வலது கரத்தை வைங்க. கண் தெரியலையா? இப்பொழுது உங்களுடைய கண்களை அவர் திறப்பார். காது கேட்கலையா? உங்களுடைய காதை அவர் திறப்பார். உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா? புது இருதயமாய் மாற்றுவார். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? புது சிறுநீரகமாய் மாற்றுவார். கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதியா இப்பொழுதே விலகி போகும். வியாதியுள்ள இடத்துல வலது கரத்தை வைங்க. கவனிங்க, அவரே வந்து உங்களை தொட போகிறார். அவர் என்னை தேடி வந்து என்னை தொட்டார். அவரே வந்து உங்களை தொட போகிறார். ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ், தேங்க்யூ. இயேசு உங்கள் நடுவில் உலாவுவதை நான் பார்க்கிறேன். அவருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது வைக்கப்படுகிறது. அவருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் நன்றி. இயேசுவே என்னை குணமாக்குகிறதற்காய் நன்றி. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கண்களை தொடுகிறார், இருதயத்தை தொடுகிறார், பாதிக்கப்பட்ட கர்ப்பப்பையை தொடுகிறார், சிறுநீரகத்தை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. எஸ் எஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வாக்கிங் இன் அவர் மிட்ஸ்ட் ரைட் நவ். இப்பொழுது அவருடைய கரம் உங்களை தொடுகிறது. சகோதரி உங்களை அவருடைய கரம் தொடுகிறது. சகோதரனை அவருடைய வல்லமை தொடுகிறது. அவருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வியாதியை எடுத்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, அன்றைக்கு எனக்காக ஒரு சகோதரன் தரப்பில் நின்று ஜெபித்த போது என்னை தொட்டு சுகமாக்கினீரே. இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் தரப்பில் நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக தரப்பில் நிற்கிறேன் ஆண்டவரே. எந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது அந்த வியாதியை எடுத்து போடுவீராக. பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா நோய்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை சுகமளிக்கிற வல்லமை பிள்ளைகளுடைய சரீரத்திலே பாய்ந்து செல்லுவதாக. அன்றைக்கு என் சரீரத்தில் இறங்கின அதே வல்லமை இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் அந்த வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. நோய்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதியினுடைய கட்டுகளை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். பயன்படுத்த முடியாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. சுகம் உண்டாகட்டும். இதோ உம்முடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ், thank you Lord. Yes, Holy Spirit, I thank you. அநேகருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். இப்பொழுது அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய கரம் அநேகர் மீது வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை துதிங்க. இப்போ வாய் திறந்து துதிங்க. என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இப்பொழுது நோய்கள் மாறுகிறது, பலவீனம் மாறுகிறது, கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உம்முடைய வல்லமை தொட்டதற்காய் நன்றி. நீர் குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு 2 வருஷமா பல் அசைவு இருந்தது. ஜெபிக்க சொல்லி போன மாசம் 16ஆம் தேதி ஒரு பல்லு தனியாவே வந்துட்டு, நான் யாரிடத்திலையும் வெளிப்படுத்தல. ஜெபிப்பதற்காக கடிதம் எழுதியிருந்தேன். இப்போ அபிஷேகத்தினால ஆண்டவர் தொடுவதாக எனக்கு தெரிஞ்சது. இப்போ பல் அசைவு நின்று போய்விட்டது. அந்த விழுந்த கல்லு அசைவு நின்று விட்டது. ஆண்டவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வியாதிப்பட்ட இடத்துக்கள்ல ஜெபிக்கும் போது, காயப்பட்ட இடத்துல ஜெபிக்கும் போது சொன்னாங்க, என் கைகள் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னால வெட்டுப்பட்டு துண்டா போன கை, கர்த்தர் என் கையை கொடுத்தாரு. ஆனாலும் அந்த இடத்துல எலும்பு துண்டு எடுக்கப்பட்டதுனால அந்த இடத்துல ஒரு பல்ல இருந்து அசையும் போதெல்லாம் ரொம்ப எனக்கு வேதனை எடுக்கும். இந்த கைகள் என்னால மடக்கவே முடியாது. ஆண்டவரே, என் கைகள் இந்த கைகளை போல இப்படி மடக்க வரணும் ஆண்டவரே. நான் கண்ணீரோடு சில நாட்கள் கேட்டது இப்ப நான் கேட்டேன். ஆனால் அந்த கைகள் இப்ப எனக்கு இந்த கைகளை போல மடக்க வருது. நான் பல கூட்டங்கள்ல கலந்து கொண்டு அபிஷேகம் பெற்றேன். ஆனா நான் ஆண்டவரே, எனக்கு எலிசாவு போல ரெட்டி போன வல்லமை வேணும் ஆண்டவரே. நான் அதிக பாரத்தோடு ஜெபித்தேன். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு அக்னியை போன்ற ஒரு மின்சாரத்தை போல ஒரு காட்சி என் மேல இறங்கிச்சு. நான் ரெட்டி போன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்.
எவ்வளோ தூரமாக கண் எனக்கு பார்வை தெரியாமல் அப்படி இருந்துச்சு. கண்ணில் வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கருத்தை வச்சு எனக்கு நல்லபடியாக கண்ணு தெரிய வச்சார். நான் பாடுவேன். தாயின் கருவில்